எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் ஒரே மாதிரி சிந்திக்கிறவங்களாம் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த கதை. ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆய்வு அரங்கத்தில் ஒரு பெரிய கூண்டு, அந்த கூண்டுக்குள்ளே ஒரு முயலை கொண்டு வந்து அந்த கூண்டுக்குள்ளே விடுறாரு. முயலை கொண்டு வந்து விடுறது மட்டும் இல்லாமல் பக்கத்திலே அந்த முயல் கூண்டில் ஒரு மணியை கட்டி தொங்க விடுறாரு. இந்த முயலும் ஓடுது ஒடியாருது, பார்த்துக்கிட்டே இருக்கார் கண் இமைக்காமல். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதுக்கு பசி எடுத்துச்சு போல். அது ஓடி ஓடி அந்த வால் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மணி மேலே பட்டுடுச்சு. உடனே இவர் என்ன பண்ணார், சில கேரட் துண்டுகளை போடுறாரு. அதுக்கப்புறம் பசி ஆறிடுச்சு. அதையே பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த சயின்டிஸ்ட்டு. திரும்ப அந்த முயல் ஓடுது ஒடியாருது, திரும்பவும் தெரியாமல் அதோடைய கை பட்டு மணி அடிச்சிடுச்சு. அவர் திரும்பவும் கேரட் போட்டார். இப்போ முயல் முடிவு பண்ணிடுச்சு, டே இந்த மணி அடித்தா நமக்கு என்னது, சோறு உறுதி, அதுதான் இறுதி அப்படின்ற மாதிரி அந்த முயலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இப்போ போய் ஜாலியாக தூங்குறது, எழுந்து வந்து அந்த மணியை அடிக்கிறது, கேரட் போடுவார், சாப்பிடும். இப்படியா இருக்குது. அன்றைக்கி ராத்திரி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சயின்டிஸ்ட்டு தன்னோட நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாரு. நாளைக்கு காலையில் என்னுடைய ஆய்வரங்கத்துக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் காட்ட போகிறேன், மனிதகுல வரலாற்றில் யாரும் செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டாராம். உடனே சரிங்களா, அன்றைக்கி ராத்திரியே அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாராம், இந்த ஒரு முயல் கூட இன்னொரு 3 முயலையும் சேர்த்து விட்டாராம், 4 முயலாக. இவங்க எல்லாம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் சொன்ன மாதிரியே நம்ம சயின்டிஸ்டோடைய நண்பர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னு. இப்போ பாரு, இந்த முயலுக்கு பசி எடுக்கும், இப்போ வந்து இந்த மணி அடிக்கும் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் 4 பேரும் காத்திருக்காங்க. இப்போ முயல் என்ன பண்ணுச்சு, மற்ற முயல்களை அப்படி பார்த்துட்டு அந்த பழைய முயல் வருது, ஜாலியாக வருது, மணி அடிக்குது. இவர் கேரட் என்ன பண்ணுறாரு, போடுறாரு. அப்படியே பக்கத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. டே நண்பா, இவ்வளோ திறமையா அவனுக்கு, இந்த மனிதகுல வரலாற்றில் யாரும் செய்யாத அதிசயத்தை நீ என்ன பண்ணிட்ட, செஞ்சுட்டேன்னு கையை கொடுத்தாங்க. ஓகேங்களா? இந்த கதையில் இந்த பாட்டு நீங்கள் கேட்டீங்க. ஆனால் நமக்கு ஒரு கதையை நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், எதிர்வினையாகவும் நம்ம பார்க்கலாம். என்ன எதிர் கதையாடல்னு சொல்லுவாங்க. எப்படி எதிர் கதையாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த முயலுக்கும் உயிர் இருக்குல்ல, அவங்க நண்பர்களும் இருப்பாங்கள்ல. அன்றைக்கி ராத்திரி அந்த 3 முயலையும் போட்டோடனே அந்த முதல்ல இருந்த முயல் சொல்லிச்சான், இன்றைக்கி தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, இங்கே பாருங்கள், விலங்குகுல வரலாற்றிலே யாரும் செய்யாத ஒரு சாதனையை நான் என்ன பண்ணியிருக்கேன், செய்ய போகிறேன் நாளைக்கு. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தன் வருவான், அவன் வந்து சரிங்களா, இந்த மணியை நான் அடித்த உடனே எனக்கு சோறு போடுவான், மணி அடித்தா எனக்கு சோறு போடுற மாதிரி ஒரு மனிதனை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தயாரித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், 3 பேர் வெயிட் பண்ணுங்கள், வந்துட்டானுங்களா, அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்துட்டானுங்களா, இப்போ பாரு நான் போயிட்டு இந்த மணி அடிப்பேன், அவனுக்கு எனக்கு கேரட் போடுவான், பக்கத்தில் இருக்க 3 பைத்தியக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இதை கை கட்டி சிரிப்பாங்க, இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் போய் மணி அடிச்சிருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணிச்சான், நடந்துச்சான். ஓகேங்களா? அப்போது நாம் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது ஒரே விதமாக நம்ம பார்க்கக்கூடாது, சரிங்களா, இன்னொரு விதமாகவும் நம்ம பார்க்கணும். இது கதையாடல் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய யார் எதிர்கதையாடல் ஆடுறாங்களோ அவங்க தான் உயர்ந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. அதனால் நாமும் எதிர்கதையாடலை யோசித்து வாழ்க்கையை நகர்த்துவோம். நம்முடைய வாழ்க்கை இனிமையாகவும் நம் யாருக்கிட்ட தோற்காதபடியும் இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.